எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள் தாஸ் வுட் ஒர்க். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் வீடியோ தான் போடுவேன். மறக்காமல் என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுறங்க, ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு கண்டினியூவாக அப்டேட் ஆகினே இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் பெல் கட்டிங் டிசைன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த பூஜை ரூம் பெல் கட்டிங் டிசைன் வந்து பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா நான் தான் பண்ண போகிறேன். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி வீடியோட தம்ப்லைன் பார்த்துருவோம். தம்ப்லைன் முடிச்ச பின்னால் என்ன பார்த்துருவோம்னா அவுட்புட் பார்த்துருவோம். இந்த வீடியோவில் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட், அதாவது எங்கள் அப்பாவோட டிசைன் கட்டிங்க்கும் என்னோட டிசைன் கட்டிங்க்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதேமாரி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா 4 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். பட் ஆனால் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 8 நிமிஷம் வரும். அதனால தான் வந்து நான் திக்கிறேன் 8 நிமிஷம் வரும். அதனால் வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காம அருள் தாஸ் வுட் ஒர்க் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ப்ளேவுட் அண்ட் மைக்கா பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ளேவுட் பொறுத்தவரையும் உங்களுக்கு என்ன சைஸ் ப்ளேவுடுமோ அந்த சைஸ்க்கு வந்து ப்ளேவுட் வாங்கிக்கோங்க. அதேமாரி வந்து மைக்காவும் அதுக்கேற்ற மாதிரி வாங்கிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணனா ஃபெவிகால் போட்டு நல்லா ஒரு 2 நாள் வந்து ஒட்டி காய வைக்கணும். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து பெல் டிசைன் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிசுறு எதுவும் வராமல் இருக்கும். அதனால் வந்து எப்போவுமே என்ன பண்ணுங்கன்னா இந்த ஒட்டிட்டு ஒட்டுனா ஒரு 1 டே வெயிட் பண்ணுங்கள் ஃபெவிகால் பண்ண மாட்டேன். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபெவிகால் அதை ஃபேவ் பண்ணுறது ஒன்று இருக்கும். அது போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா உடனே ஒட்டிடும். பட் ஆனால் அது கொண்டு வரணும்னா பிசுறு அதிகமாக வருது. அதுக்கடுத்து மெயின் ப்ராசஸ் என்ன பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங்கில் ஹோல்ஸ் போகிறது தான். அதுதான் பெல் மார்க்கிங் டிசைனை பற்றி நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டேன். அது மேலே லிங்க்கில் இருக்கும். அது வந்து எங்கள் அப்பா கட் பண்ண டோரில் தான் அந்த பெல் மார்க் எப்படி பண்ணுறது க்ளீனாக எக்ஸ்பிளைன். இது வந்து பார்த்திங்கன்னா அதே ரிலேட்டடாக அதான் அதே கிளைண்ட் தான் வந்து என்ன பண்ணாங்க, அந்த டிசைன் வந்து கரெக்டாக கட் பண்ணி முடிச்சால அதேமாதிரி இன்னும் பூஜை ரூம் கூட்டி எங்களை கட் பண்ண சொன்னாங்க. அதான் இதில் பார்த்துன்னு இருக்கீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹோல்ஸ் போடுறது வந்து ரொம்ப முக்கியமானது. பெல்லுக்கு வந்து டாப் அண்ட் பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் 2 ஹோல்ஸ் போடுவோம். இந்த ஹோல்ஸை கொஞ்சம் மிஸ் ஆனோட என்ன பண்ண ஷேப்பே மாறிடும். அதனால் மோஸ்ட்லி என்ன பண்ணுங்கன்னா பெல்லுக்கு ஏற்ற மாரி நீங்கள் ட்ரில்லிங் மிஷின் எடுத்து அதுக்கேற்ற கரெக்டாக போடுங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெல்லோட லுக்கு கரெக்டாக வரும். கொஞ்சம் நீங்கள் ஹோல்ஸ் கிராஸாக போய்ட்டோம்னா அந்த கர்வ் கட்டிங் வந்து பார்த்திங்கன்னா பெல் ஒரு கிராஸாக போனவே தெரியும். அதனால் வந்து எப்போவுமே வந்து ஹோல்ஸ் போகும்போது வந்து பார்த்து பொறுமையாக போடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து என்ன உங்களுக்கு பர்ஃபெக்ட் பெல் ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். அடுத்து நான் பார்க்க போது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசைன் கட்டிங் தான் பார்க்க போகிறேன். இந்த டிசைன் கட்டிங் தான் நான் என்ன சொல்ல போகிறேன் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட டிசைன் கட்டிங்க்கும் என்னோட டிசைன் கட்டிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக அவர் கட் பண்ணுற வீடியோ வந்து நான் இதில் ஆட் பண்ணலை. பட் இருந்தாலும் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் வந்து மேலே இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த பூஜை ரூம் அளவு எப்படி மார்க் பண்ணுறது எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதில் என்னென்னா மார்க் பண்ணி கொடுப்பாங்க, நான் டிசைன் கட் பண்ணுவேன், அவ்வளோதான். அது இல்லாமல் நான் வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்து கட் பண்ணுவேன். எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா கட் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஈஸியாக வந்து பெல்லு சீக்கிரமாக கட் பண்ணுறாரு. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துவேன் ஒரு பெல்லு கட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா. ஏன்னா கொஞ்சம் எனக்கு மிஸ் ஆனலைன்னா பெல்லு கிராஸாக போய்டும். அதுக்கு தான் அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு எனக்கு வந்து தெரியாது. அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்லோவாக தான் கட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லை எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுவார். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அவர் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷனில் கட் பண்ணுவார். பெல் டிசைன் பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா லெஃப்ட்லேயும் கட் பண்ணுவார், அதாவது ரைட்டில் கட் பண்ணுவார். அதெல்லாம் ஜிக்ஸாக் மிஷின் ஹேண்ட்லிங் சொல்கிறேன். அவர் லெஃப்ட் ஹேண்ட்லேயும் வந்து ஹேண்ட்லிங் கரெக்டாக பண்ணுவார், ரைட் ஹேண்ட்லேயும் ஹேண்ட்லிங் கரெக்டாக பண்ணுவார். பட் அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து அந்தமாதிரி பண்ணவே முடியாது எனக்கு பார்த்திங்கன்னா. ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ரைட் ஹேண்டில் மட்டும்தான் கட் பண்ணுவேன். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்டு ப்ளஸ் லெஃப்ட் ஹேண்டோட சப்போர்ட் வச்சு தான் பண்ணுவேன். ஏன்னா வந்து கொஞ்சம் மிஷின் வைப்ரேஷன் ஆகும். அந்த ஒரு மிஸ்டேக் ஆகுதுன்னு ஒரு இதில் என்ன பண்ணுவேன், மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன்னா என்னோடய கட்டிங் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டில் தான் கட் பண்ணுவேன். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைம் வந்து ஒரு பில்லை கம்ப்ளீட் பண்ணி முடிக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு சைடு ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இன்னொரு சைடு கட் பண்ணுவேன். பட் ஆனால் எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு பெல் எடுத்தாருன்னா கரெக்டாக ஃபுல்லாக அந்த ஒரு பெல்லு கம்ப்ளீட்டாக முடிகிற வரையும் கட் பண்ணிட்டு போவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி டியூட்டி ஜிக்ஸாக் மிஷினில் வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பார். அவர் கட் பண்ணுறதுக்கும் அவர் கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும். பட் எனக்கு பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டி ஜிக்ஸாக் மிஷின் வந்து எனக்கு செட்டே ஆகாது. மோஸ்ட் ஆஃப் தி டைம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கண்ணாபிடான்னு போய்டும் எனக்கு தெரிஞ்சு ஜிக்ஸாக் மிஷின். அப்போ பெல் கட்டிங் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட்டோட டோரே ஃபஸ்ட்டு டோர் நான் தான் கட் பண்ணேன், ஃபஸ்ட்டு பெல் கட் பண்ணேன். பட் அந்த டோர் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதுக்கடுத்து ஆல்ரெடி ஒரு டோர் ஒன்று வாங்கி மறுபடியும் அவங்களுக்கு மைக்கா ஒட்டி அவங்களுக்கு வந்து கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணோம். பட் இருந்தாலும் என்ன பண்ணுறேன்னா மிஸ்டேக் பண்ண தான் எனக்கு தெரிஞ்சு பார்த்தாங்கன்னா இந்தமாரி ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லாம் அதுமாரி இருந்தது. பட் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து பெல்லை வந்து பர்ஃபெக்டாக கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் ஆனால் என்னென்னா ஒன்லி ரைட்னா மார்க்கிங் பொசிஷன் பார்த்திங்கன்னா சுத்தமாக ஒன்றுமே தெரியாது. மார்க்கிங் பொறுத்த வரையும் மார்க்கிங் எல்லாமே பண்ணி கொடுங்க. அப்பா மட்டும்தான் மார்க்கிங் பண்ணிப்பாங்க. 2 பேர் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் தான் என்ன பண்ணுவாங்க, மார்க்கிங் ஒர்க்கு எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. ஜஸ்ட் வந்து நான் கட் பண்ணுற ஒர்க் தான் பண்ணுவேன். அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த கட்டில் ஆர்ச்சு இந்தமாரி எல்லாமே வந்து அவர் கட் பண்ணுவார். எல்லாமே இதில் கட் பண்ணால் ஹெவி டியூட்டியில் கட் பண்ணேன். பட் நான் கட் பண்ண என்ன பண்ணேன், இந்த ஹேண்ட் கட் ஜிக்ஸாக் மிஷின் தான் கட் பண்ணேன். சில சமயம் என்ன ஆச்சுன்னா மிஷினும் அடிக்கடி மக்கார் பண்ண ஆரம்பிக்கும். இந்த மிஷினில் இன்னொரு வந்து மகிட்டாவில் ஒன்று வச்சுருக்கேன். அது வந்து ஒரு பெரிய கட்டில் ஆர்ச்சு வந்து இந்த ஹேண்ட் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அந்த மிஷின் ஓடிச்சு. அதனால் லைட்டாக கார்பன் மட்டும் தேஞ்சு போயிடுச்சு. அதுக்கு கார்பன் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் கட் பண்ண ஆரம்பித்தோம்.
அது மட்டும் இல்லை பார்த்தா பெல் கட்டிங்கை பொறுத்தவரை என்ன சொல்லுவாருன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பூஜை ரூமுக்கு வந்து ஒவ்வொரு மாடல் பெல் டிசைன் நம்ம கட் பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து ஸ்கொயர் ஷேப்லேயும் பெல் டிசைன் கட் பண்ணலாம். அதாவது என்ன ஸ்கொயர் ஷேப்பில் வர மாதிரி இருக்கும், பட் ஆனால் வந்து அது பார்க்கறது வந்து பெல் டிசைன் லுக்கில் கிடைக்கும். அதுமாதிரி 3D கட்டிங்கும் நம்ம வந்து ஹேண்ட் கட்டிங்கில் பண்ணலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதேமாதிரி இந்த பெல் கட்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எவ்வளோ சார்ஜஸ் அப்ளை பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 ருபீஸ். அதாவதுன்னா ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருந்தால் 60 ருபீஸ், அதிகமாக இருந்தால் 70 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவோம். இது எல்லாமே எந்த கணக்கில் வரும்னு பெல்லு கட் பண்ணுறதுக்கு 40 ருபீஸ், அதாவது என்ன ஜிக்ஸாகில் 30 ருபீஸ், 2 ஹோல்ஸுக்கு வந்து 20 ருபீஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கிங் அதாவது டிசைன் மார்க் பண்ணலாம், அது 10 ருபீஸ். மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ் வந்து கரெக்டாக முடிஞ்சிடும். பட் ஆக்சுவலாக பெல் மார்க் எல்லாமே நீங்கள் எல்லாமே மார்க் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுவோம். மொத்தமாக நீங்கள் மட்டுமே 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவோம். நீங்கள் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பெல்லு எல்லாம் நாங்கள் தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பில்லுக்கு வந்து 70 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவோம். மேபி என் யூடியூப் கிளைண்ட் யாராவது வந்தால் அவங்களுக்கு வந்து மினிமம் அவங்களே 60 ருபீஸ் கம்ப்ளீட் பண்ணலாம். ஆக்சுவலாக ஏன்னா இப்போ ரேட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலையும் அதிகமாக ஏற்றிட்டாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பெல் கட்டிங் பார்த்திங்கன்னா 40 ரூபா 50 ரூபாயிலே பெல் கட்டிங் பண்ணி கொடுத்துருந்தாங்க. சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா 30 ருபீஸ் கூட கட் பண்ணி தந்துருந்தாங்க. நாங்கள் கூட அப்படி தான் கட் பண்ணியிருந்தோம். பட் ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ 2 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொரோனா வந்தனால எல்லாமே விலை ஏற்றிட்டாங்க. அதுவும் இல்லாமல் கடையோட எங்கள் ஷாப்போட வாடகை அதிகமாக ஏறிடுச்சு. அதனால் என்ன பண்ணிட்டோம் பார்த்திங்கன்னா பெல் கட்டிங்கோட ரேட்டை நாங்கள் அதிகமாக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் பூஜை ரூம் பற்றி நிறைய வீடியோ போட்டிருப்பேன், மறக்காம கிளிக் பாருங்கள். ஆக்சுவலாக என்னடா தமிழில் ஒன்று சொல்லிவிட்டு இங்கே ஒன்று பேசுகிறீங்க பார்க்காதீங்க, ரெண்டே டிஃப்ரெண்ட் தாங்க சொன்னேன். எங்கள் அப்பா கட் பண்ணுறது வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ரைட் ஹேண்ட் மட்டும் யூஸ் பண்ணுவேன். அதுதான் வந்து இந்த வீடியோ நான் பதிவு பண்ணாரு. அதேமாதிரி வந்து பெல் கட்டிங்கை வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 8 நிமிஷத்தை வச்சுருப்பேன். பட் எங்கள் அப்பா கட் பண்ணுற வீடியோ வந்து நான் லிங்க்கில் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெல் கட்டிங் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சு 3 நிமிஷம், அதான் வீடியோ மொத்தமாக 4 நிமிஷத்தில் வரும். பட் ஆனால் அதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா எப்படி மார்க் பண்ண பெல்லை எல்லாமே வந்து பக்காவது பண்ணியிருப்பேன். சேம் சைஸ் டோர் தான், பட் வந்து எங்கள் அப்பா கட் பண்ணியிருப்பார். அதுக்கான வீடியோ வந்து என்ன பண்ணுவேன் மேலே லிங்க்கில் இருக்க கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த டோரை வந்து ஒரே கிளைண்ட்டு, பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா இருந்தனால அவர் கட் பண்ணால் நான் வீடியோ எடுத்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நானே கட் பண்ணது, பட் ஆனால் வந்து ரொம்ப டைம் எடுத்துட்டேன். லாட் ஆஃப் டைம் எடுத்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப இதாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பூஜை ரூம் பாக்ஸ் எப்படி செய்கிற வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அது மேலே லிங்க்கில் வரும், அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்து வாசக்கல் பற்றின வீடியோ, அதுக்கடுத்து வந்து கடசல் டிசைனை பற்றின வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதுமாரி எல்லாமே ஷார்ட்ஸ் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அது எதுவுமே அப்லோட் பண்ண முடியல, ஏன்னா போன வாரம் ஃபுல்லாக ரொம்ப பிஸியாக இருந்தாலும் என்ன ஆயிடுச்சுன்னா வீடியோ எதுவுமே என்னால் அப்லோட் பண்ண முடியல. அதை மேபி இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து 7 நாளும் ஒவ்வொரு வீடியோ போட்டு முடிச்சிடுறேன். ஏன்னா வீக்லி வந்து 3 வீடியோ போட்டு டார்கெட் வச்சுருந்தேன். பட் ஆக்சுவலாக போன வீக் வந்து எதுவுமே கம்ப்ளீட் பண்ண முடியாதனால என்ன பண்ணிட்டேன்னா இந்த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 7 நாளைக்கு 7 வீடியோ போடுவேன். மறக்காம இந்த வீடியோ பாருங்கள். ஆக்சுவலாக இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா என் ஷாப்பில் தான் நான் வீடியோ எடுத்து போகிறேன். அதனால் வந்து 2 3 நேரத்தில் கேமராவோட டேக்கிங் கொஞ்சம் நிறையா இருக்கும். அதாவது என்ன கரெக்டான சில பொசிஷன்லாம் கவர் பண்ண முடியாது. அதுக்கு வந்து என்ன பண்ண முடியும்னா எதுவுமே பண்ண முடியாது. என்னால் முடிஞ்ச வரையும் எடிட்டிங் ஒர்க் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுறீங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடியோவில் தம்ப்லைன் பார்த்துட்டு அவுட்புட் பார்த்துருவோம். அதேமாதிரி இவ்வளோ நேரம் நான் பேசுனதை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. மறுபடியும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்ப்போம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா கடைசியில் இருக்கவங்களுக்கு எதாவது பண்ணணும்னு இருந்துச்சுன்னா எங்கள் ஷாப்புக்கு வாங்க. என் ஷாப்போட அட்ரஸ் வந்து கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி வந்து கடைசியில் ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு கடைசியில் ஒர்க்கில் ஏதாவது டவுட் இருந்தால் கூட என்னோட நிறைய வீடியோ போட்டிருப்பேன் கடைசியில் ஒர்க்கை பற்றி. அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்து உங்களுக்கு அதுமாதிரி பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம வந்து என் ஷாப்புக்கு வாங்க. அட்ரஸை டிஸ்கிரிப்ஷனில். ஓகே பாய். மறுபடியும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய். See you.